ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா FreeCAD அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர்னா ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர். நம்ம இந்த சாஃப்ட்வேர் ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம்னா சாஃப்ட்வேர் ரொம்ப லைட் வெயிட் சாஃப்ட்வேர், அது இல்லாமல் ஓப்பன் சோர்ஸும் கூட. சாஃப்ட்வேர் ஐக்கான் இப்படி தான் இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் வேணுமோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரும் நார்மலாக எல்லா சாஃப்ட்வேரும் இருக்க மாதிரி டூல் பாஸ்லாம் இருக்குது. இது கிரியேட் நியூ ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, இந்த எல்லா ஆட்-ஆன்ஸ் இதில் பற்றி பேர்லாம் ஆட்-ஆன்ஸ், இந்த எல்லா ஆட்-ஆன்ஸும் ஒரு யூஸ்க்காக யூஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு பார்ட் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் பார்ட் டிசைன் அந்த ஆட்-ஆன் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பாடி, அதை வந்து ஒரு பார்ட் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் அதை வந்து கிரியேட் பாடி கிளிக் பண்ணிக்கோங்க. வந்து கிரியேட் ஸ்கெட்ச் இந்த ஆப்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து எந்த பிளேனில் இருக்கணும்? இப்போ வந்து இங்கே 3 பிளேன் இருக்குது. நம்மளுக்கு வந்து XY பிளேனில் இருக்கணும், அதனால் XY பிளேன் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த டூல் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். இந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ரெக்டாங்கிளில் ஒரு லைனை 2 பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அதை கட் பண்ணுற ஒரு ஆக்சிஸை கிளிக் பண்ணிட்டு இந்த சிமெட்ரிக் டூல் இதை யூஸ் பண்ணணும். அந்த லைன் வந்து அந்த ஆக்சிஸ்க்கு சிமெட்ரியாக இருக்கும், அதாவது அந்த 2 சைடும் ஒரே சைஸில் இருக்குது. அதே மாதிரி ஸ்கொயருன்றதுனால 2 சைடும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்கொயருன்றதுனால 2 சைடும் ஒரே சைஸ் இருக்க போது, ஒரு டைமென்ஷன் இருக்க போது, அதனால் இந்த ஈக்குவல் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஏதாவது ஒரு சைட் கிளிக் பண்ணி டைமென்ஷன் கொடுக்கலாம். 20 mm கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் இருந்தது ஸ்கெட்சு, வந்து க்ரீன் கலர் மாறிச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்து எல்லா தேவைப்படுற டைமென்ஷன்ஸும் இதுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட், ஆட்டோ ரிமூவ், ரிடக்டன்ஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. 2மே டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எடிட்டில் போனீங்கன்னா ப்ரெஃபரன்ஸில் போயிட்டு பார்ட் டிசைன் இதுலேயும் இந்த 3 டிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் எல்லா வீடியோலும் இது எப்போவுமே டிக்கில் தான் இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணோடனே க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 3Dயாகவே இல்லை, ஒரு 2Dயாக தான் இருக்குது. இது வந்து எப்படி 3Dயாக மாறுறோன்னா ஸ்கெட்சை கிளிக் பண்ணி இந்த பேட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் இதில் லிஃப்ட் பண்ணிக்கலாம் 3Dயாக. நான் ஸ்கொயர் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணி பேட் பண்ணுறதுனால ஸ்கொயர் வருது. நீங்கள் அதை சர்க்கிள் பண்ணிங்கன்னா சர்க்கிளாக பேட் ஆகும், ஒரு சிலிண்டர் வரும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கியூபாய்ட் மாதிரி வந்திருக்கு. சிமெண்ட்ரிக் பிளேன் ரிவர்ஸ்னா சிமெண்ட்ரிக் டூ பிளேன்னா ஒரு கிரிட் வேறு வச்சுக்கலாம். இப்போ இதுதான் கிரிட் ஆப்ஷன். இப்போ வந்து சிமெண்ட் டூ பிளேன் அப்படின்னா அந்த கிரிட்டுக்கு சிமெண்ட்ரியாக பேட் ஆகுது. ரிவர்ஸ்னால் அந்த கிரிட்டுக்கு ரிவர்ஸில் பேட் ஆகுது. ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்த ரூல் வந்து பாக்கெட் ரூல், அதை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா ஒரு பாக்கெட் போட்டிருக்காங்க. அந்த க்யூப்பில் வந்து எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வேணும் இது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபேஸில் வந்து ஓப்பன் ஆகணுமோ அந்த ஃபேஸை கிளிக் பண்ணி டாப் ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்கொயர் ஸ்கெட்ச் கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி சிமெண்ட்ரிக் டூல் கொடுத்துக்கலாம். ஒரு கிளைண்ட் 2 பாயிண்ட் கிளிக் பண்ணி அதை கட் பண்ணுற ஆக்சிஸ் கிளிக் பண்ணிட்டு சிமெண்ட்ரிக் டூல் யூஸ் பண்ணணும்.
ரெண்டு சைடும் சேம் டைமென்ஷன்றதுனால ஈக்குவல் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறேன். ஒரு கிரீன் கலர் வந்துச்சு. அப்புறம் நம்ம தேவைப்படுற எல்லா டைமென்ஷன்ஸும் ஃப்ரீட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். க்ளோஸ் பண்ணலாம். இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணி பாக்கெட் டூல் யூஸ் பண்ணலாம். பார்த்தாலே தெரியுது அது வந்து ஒரு பாக்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கு, அதாவது ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஓவரால் லென்த் வந்து ஃபஸ்ட்டு 10 கொடுத்தோம். நம்ம 10 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாக ஹோல் க்ரியேட் பண்ணிடுச்சு. பார்த்திங்களா? இதுலேயும் சிமிலர் டு பின் ரிவர்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ வரலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.